ரீசெண்டாக ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் வந்துட்டு ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஈவன் யூடியூபர்ஸை கூட டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது எதுக்காக இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொமோஷன். என்னை சுற்றி இருக்கிற நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு கடைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தே வில் பே யூ மணி. ஸோ இந்த மணியை வச்சு தான் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இவங்களை வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ரீசெண்டாக எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. அந்த இமெயிலில் வந்துட்டு என்ன வந்தது அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டோட கொலாபரேஷன் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொலாபரேஷன் வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியலான கொலாபரேஷன் நிறைய வரும். இதில் ஃபேக்காக கொலாபரேஷன் வருது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா கனடாவும் சரி இந்தியாவும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கொலாபரேஷனுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வரணும், நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் கொலாபரேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் நீங்கள் போய்ட்டு உங்கள் நேமு, உங்களோட எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, யூடியூப்பில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் போட்டிங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஆளுங்க வந்துட்டு உங்களுக்கு சில ப்ராடக்ட் இமெயில் அனுப்புவாங்க. இல்லை லெஜிட்டிமேட் இமெயில் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதனால தான் நான் அதை நம்பினேன். ஏன்னா நான் நிறைய கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இமெயில் வந்தது, ஏஐ மீட்ஸ் யுவர் யூனிக் கான்டென்ட், லெட்ஸ் கொலாபரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் அந்த அடிப்பட்டாச்சில், அதனால் ஃபஸ்ட்டே தெரியும். ஸோ saguna.goel@postio.com. postio.com எதுக்கு சாட் ஜிபிடிக்கு எதுக்கு கிளம்புறோம், ஊரில் இருக்கிற மொத்த பேரும் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஆனால் வந்துட்டு கான்டென்ட் கொலாபரேஷன் மேனேஜர், எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானுங்க. சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இமெயில் போட்டேன்னா, யுவர் இமெயில் இஸ் நாட் ஃப்ரம் த OpenAI டொமைன், தென் ஹவ் யூ ரெப்ரசன்ட் OpenAI அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவன் கீழே வந்துட்டு, ஹலோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் வித் அஸ். நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன்னு அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ். அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணியிருக்கான், சம்டைம்ஸ் ஐ யூஸ் மை மெயின் இமெயில் வென் ஐம் நாட் அட் ஒர்க், லெட் மீ டெல் யூ அபவுட் த ப்ரொமோஷனை பற்றி அவர் சொல்கிறான். ஏ ஷார்ட் பிராண்ட் integration, a sponsored segment in your upcoming YouTube videos, 60-second pre-roll message, இந்த மாதிரிலாம் பண்ணணும். பட்ஜெட் கேம்பெயின் பாருங்கள், $3500. $3500னா எவ்வளோ தெரியுமா? CAD to INR நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு 3500னா 2,14,000 யாராவது பே பண்ணுவாங்க ஒரு கொலாபரேஷனுக்கு? போடுறான், இப்படியா போடுவாங்க? இப்படி போட்டால் எவன்டா ஏமாறுவான்? சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகே ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், ஓகே நீ என்ன பண்ணுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு தேங்க்யூ ஃபார் த ஃபாஸ்ட் ஆன்சர், ஸோ பிஃபோர் வி ஸ்டார்டட் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரிலாம் அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஏமாற்ற பார்க்குறாராம். ரொம்ப ஜென்யூனாக இமெயில் அனுப்புகிறாராம். ப்ரிஃபர்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வந்து எது வழியாக நீங்கள் அனுப்பணும், உங்களுக்கு வீடியோ வந்து அசட்ஸ் எதாவது வேணுமா, அதுக்கப்புறம் இந்த பப்ளிகேஷன் வீடியோவை எப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே அவர் இன்னும் ரொம்ப சீரியஸாக பண்ணுற மாதிரி இமெயில் அனுப்பிச்சிருந்தார். நானும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பக்காவாக அவனுக்கு நல்லா நம்ம நம்பிட்ட மாதிரி ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அனுப்பிச்சான், கிரேட் தேங்க்யூ ஃபார் த குயிக் ரெஸ்பான்ஸ், May 10th இஸ் த கிரேட் டைமிங், அஃப்கோர்ஸ் வி வில் ஷேர் யூ ஆல் த கண்டென்ட் வி ஹேவ், மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணவா அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டான். தெரிஞ்சு போச்சு, மெட்டீரியல்ஸ் அப்படின்னாலே இது வந்துட்டு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓகே அஃப்கோர்ஸ் யூ கேன் ஷேர் வித் மீ, நம்ம தான் ரெடியாக இருக்கோமே அப்படின்னு அதே மாதிரி அமிச்சான். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங், வி ஹவ் ஆல் த டாக்குமெண்டேஷன் ரெடி ஃபார் யூ, வி போஸ்ட் அவர் டாக்குமெண்ட்ஸ் ஆன் DocuSign எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், ஹியர் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஹவ் யூ ஆக்சஸ் த டாக்குமெண்ட். ஓகே, இப்போ வந்து விசிட் த வெப்சைட்னு சொல்லிட்டு மை ஃபாஸ்ட் DocuSign அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. DocuSign அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்துட்டு டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் ஹேண்டில் சைன் போடாமல் இதில் வந்துட்டு நீங்கள் அப்படியே சைன் போட்டுடலாம். அதுதான் DocuSignோட வெப்சைட், DocuSign.com. ஆனால் இப்போ இவன் அனுப்பிச்சிருக்கான்ல fastdocu.com, அதை நான் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுது. ஆனால் DocuSign ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜை டூப்ளிகேட் பண்ணி இதில் வச்சுருக்கான், fastdocu.com சொல்லி போட்டு வச்சுருக்கான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா
பர்சனலைசேஷன் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். இந்த பர்சனலைசேஷன் கோடுக்கு இன்வைட் கோட் கொடுத்துட்டு நான் வந்து ஜம்ப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கரண்ட்லி பார்ட் ஆஃப் த சைட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ட்ரை அகெயின் லேட்டர். என்னது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாது இவனுங்களுக்கு? எப்பா, இந்த மாதிரி ஒரு சைட்டும் கிடையாது. இவன் ஒரு டுபாகூர் டோரிட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா, ஒரு சிப்ஸ், அதிலேருந்து வந்தது. இதிலேருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து அனுப்புகிறோம். டோரிட்டோஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டுலாம் அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ ஃபார் அன் இமெயில். நான் வந்து ரிட்டர்ன் வந்து அனுப்பிச்சேன். எனக்கு வந்துட்டு எப்படி இது ஒர்க் ஆகும், எனக்கு இன்ட்ரெஸ்டட் கொலாபரேஷனுக்கு அப்படின்ட்டு போட்டேன். அதே மாதிரி அவன் அனுப்பிச்சிருந்தான் பாருங்க. மீடியா கிட்டு, பாஸ்வேர்டு வந்து டோரிட்டோஸு. இதில் வந்துட்டு வி கேன் ஆஃபர் அப் டு $8,000 ஃபார் அ சிங்கிள் வீடியோ. எவன் வந்து $8,000 கொடுப்பான்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8,000 நான் இங்கே போடுறேன், நீங்களே பாருங்கள். 5 லட்ச ரூபா பே பண்ணுவாங்களா யாராச்சும் ஒரு யூடியூப் வீடியோவுக்கு? எனக்கு ரெவன்யூவே இல்லைடா யூடியூப்பில். எனக்கு போய் சரி விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். ஸோ இப்போ மீடியா கிட்ட நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இந்த மீடியா கிட்ட ஓப்பன் பண்ணோன்னே இந்த மீடியா கிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடும். டோரிட்டோஸ் மீடியா கிட் .rare. ஸோ இந்த ரேர் ஃபைலை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு அன்ஆர்ச்சிவரில் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா இது வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறோம். பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டோரிட்டோஸ் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் லோகோஸ் அண்ட் பேனர்ஸ் ஒரிஜினலாக அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. டோரிட்டோஸ்ன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ப்ரோமோ வீடியோஸ் வந்துடும். ஆனால் இங்கே நீங்கள் ஒன்று முக்கியமாக பார்க்கணும், விண்டோஸோட EXE ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இந்த EXE ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் கதையே இது முடிச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு ஒரிஜினல் எது ஃபேக் எது அப்படின்றத நம்ம வந்து உத்து பார்த்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி ப்ரோட்டான் VPN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து எனக்கு இமெயில் வந்துச்சு. இது வந்து லெஜிட்டிமேட்டான ஒரு இமெயில் தான். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிங்க, ப்ரோட்டான் VPN பண்ணிங்கன்னா 100% ரெவன்யூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் மூலிமா, உங்கள் சைன்அப் மூலிமா யாராச்சும் அந்த VPN வாங்கினாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெஜிட்டிமேட்டான இமெயிலும் வரும். பட் ஃபேக்கான ஸ்கேமான இமெயிலும் கூட சேர்ந்து வருகிறது. ஸோ அதனால் மேக் ஷுர் you are not clicking anything, you are not downloading anything. Even if you are downloading anything, make sure you are using a Windows PC. If you are using a Windows PC, do not install or try to run any exe file from that folder where you downloaded from the email, because people are trying to scam you, they are trying to hack your PC. So இதை எப்பயுமே பண்ணவே பண்ணாதீங்க. So that is all about this video. I wanted to show you guys about this video. The scammers nowadays are very intelligent. மக்கள்லாம் நிறைய காசு ஈஸியாக சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு டவுன்லோட் பண்ணி they will install and they lose everything. So do not ever try to install these kind of files. It will block your computer, it will lock your computer, you will lose everything. Imagine, I already said, if you are running a business, if you are a photographer or you are doing something from your office PC, imagine your situation. So thank you so much for watching this video again. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். Take care. Bye bye.